மக்களே, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டுள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026இல் நம்மளுடைய அதிமுக பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர் எங்கள் அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி கட்சிக்கு கூட்டணி வச்சதுனால 29 சீட்டு தாரங்காரு. பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா 29 பத்தாது, மினிமம் ஒரு 50 சீட்டாவது தாங்க. ஏன் அப்படின்னா காங்கிரஸுக்கு டிஎம்கே 28 சீட்டு கொடுத்துருக்கு. சப்போஸ் அந்த காங்கிரஸ் 28 சீட்டில் நல்லா அதிகமாக வின் பண்ணிட்டுன்னா, நம்ம வின் பண்ணாமல் போனோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப மரியாதை குறைவாக போயிடும். ரெண்டாவது என்ன, எல்லாத்த விட என்ன அப்படின்னா, அவங்களே காங்கிரஸே ஆப்போசிட்டு கட்சியாகவும் வந்துடுவாங்க. ஏற்கனவே நம்ம விஜயகாந்த் இருக்கும்போது அவர் ஆப்போசிட்டாகவும், அம்மா ஜெயலலிதா அம்மா ஆளுங்கட்சியாகவும் இருந்தாங்க. அது மாதிரி ஆயிடக்கூடாது நிலைமை. எங்களுக்கு இது தன்மான பிரச்சனை. 29 சீட்டு பத்தாது, காங்கிரஸ் 28 வாங்கியிருக்குன்னா எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 35ஆவது கொடுங்க அப்படின்னு எடப்பாடி கூட ஆர்கியூமெண்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதை எப்படி சமரசப்படுத்த போகிறாங்க, இல்லை எடப்பாடிக்கு 4 கேஸை எதையாவது போட்டு மிரட்ட போகிறாங்களான்னு தெரியலை. பார்ப்போம் என்ன நடக்குன்னு. என்ன நடந்தால் என்னங்க, டிஎம்கே அமோக வெற்றி பெறும்.